Hi guys, welcome to Shruthis Kitchen Dubai. ஸ்ருத்திகாக்கு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸா கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வர சொல்றாங்க. ஸோ வீட்லயே நம்ம பிரிண்டர் வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் வெப்சைட் நூன்ல செக் பண்ணோம். 15 minutes டெலிவரியில எங்களுக்கு இந்த பிரிண்டர் வந்துருச்சு வீட்டுக்கு. சிம்பிள் அண்ட் எசென்ஷியல் ஹோம் பிரிண்டிங்கா இருக்கணும் அப்படின்னு தான் செக் பண்ணோம். ஹெச்பில இருந்து DeskJet 2710 அப்படின்ற மாடல் வந்து சூப்பரா இருக்குன்னு ரிவ்யூஸ்லாம் பார்த்தோம். ஸோ இதே ஆர்டர் பண்ணிடலான்னு ஆர்டர் பண்ணிட்டோம். இதோட காஸ்ட் அரௌண்ட் 80 dirhams ஆச்சு. இந்தியன் ருபீஸா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அரௌண்ட் 2000 இந்தியன் ருபீஸ் தான். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட்ல நம்ம இந்த பிரிண்டரை யூஸ் பண்ணிக்கலாம். எஃபெக்டிவா இருக்கும். கலர் ஆப்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ள போடுறதுக்கான கேட்ரேஜ் கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த பிரிண்டரை வைஃபை யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ண முடியும். இதுல ஒரிஜினல் ஹெச்பி இங்க் வந்து 305 இருக்கு. பெஸ்ட் குவாலிட்டியில சூப்பரா கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்லே டீடைல்டா சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களோட போன்ஸ் வச்சு கூட நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஹெச்பி ஸ்மார்ட் அப்படின்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அங்கேருந்து ஃபர்ஸ்ட் நம்ம வைஃபை கனெக்ட் பண்ணிட்டு பேப்பர் அண்ட் இங்க் எல்லாம் செட் பண்ணிட்டு பிரிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களோட டிவைஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு அதுல இருந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஜஸ்ட் சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். பிரிண்டரை இப்போ அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். உள்ள வந்து செட்டப் கைடு இருக்கு. ஹெச்பி கேட்ரேஜ் எப்படி உள்ள இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல 2 கேட்ரேஜ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பிளாக் கலர், ஒன்று வந்து கலருக்கு ட்ரை கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 2 கேபிள் வயர் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு வயர் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதை வந்து நம்ம பிளக்கின் சாக்கெட் வந்து 3 பிளக்கின் கொடுத்துருக்காங்க, 2 பிளக்கினும் கொடுத்துருக்காங்க. பிரிண்டருக்கு பின்னாடி ஒரு பிளக்கின் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். பிளக்கின் வந்து ஸ்விட்ச் போர்ட்ல வச்சு ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்விட்ச் போர்ட்ல ஆன் பண்ணக்கு அப்புறம் இந்த பவர் பட்டனை லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிரிண்டர் வந்து ஆன் ஆயிரும். வைஃபை பட்டனை லாங் பிரஸ் பண்ணும்போது வைஃபை வந்து உங்களுக்கு ஆன் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்கேனர் யூஸ் பண்ணி ஸ்கேனும் பண்ணிக்கலாம். இதுல மல்டி ஆப்ஷனா இருக்கு. கேட்ரேஜ் போடுற பிளேஸ் வந்து இதுதான். ஸோ இந்த இடத்த ஓபன் பண்ணி நம்ம உள்ள வந்து கேட்ரேஜை இன்சர்ட் பண்ணிக்கலாம். 2 கேட்ரேஜஸ் இருக்கு. ஒரு கேட்ரேஜ் வந்து பிளாக் கலர். ஃபர்ஸ்ட் நம்ம பிளாக் கலர் வந்து கரெக்டா அங்கேயும் பிளாக் கலர்ல இருக்கு. கரெக்டா பார்த்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். கலர் பிளேஸ்ல நம்ம கலர் கேட்ரேஜை இன்சர்ட் பண்ணிக்கலாம். 2 கேட்ரேஜும் போட்டுட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். சூப்பரா பிரிண்டர் இப்போ செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் உங்களோட பேப்பரை வந்து பேப்பர் இன்சர்ட் ஏரியால செட் பண்ணிக்கோங்க. பிரிண்டர் செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணியும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஹெச்பி ஸ்மார்ட் அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த ஆப்பை ஓபன் பண்ணி வைஃபை மூலமா கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிரிண்டரோட ஆப்ஷன்ஸ்ல நம்ம எடுத்திருக்கிற டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணும்போது வைஃபை நேம் கேட்கும். அந்த இடத்துல நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க பிரிண்டர் வந்து லேப்டாப்போட கனெக்ட் ஆகி நம்ம என்ன டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ண சொல்றோமோ அந்த டாக்குமெண்ட் நமக்கு பிரிண்ட் ஆகி கிடைச்சிரும். நீங்க ஸ்கேனர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம். ஸ்கேன் பண்ற காப்பி அப்படியே உங்களோட மொபைல் இல்லை அப்படின்னா லேப்டாப்புக்கு வந்துடும். பிரிண்டர் செட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு சூப்பரா பிரிண்ட் ஆயிரும். ஒரே ஒரு டிராபேக் தான், பேப்பர் பிரிண்ட் ஆகி வெளியே வரதுக்கு கிட்டத்தட்ட 4 to 5 minutes ஆயிரும். இந்த அளவு ரொம்பவே மெதுவா தான் வரும். மத்தபடி பிரிண்டிங் குவாலிட்டி செட்டப் எல்லாமே ஈஸி அண்ட் சூப்பரா இருக்கும். நாங்க வாங்கியிருக்கிற இந்த ஹெச்பி பிரிண்டர் 80 dirhamsக்கு சூப்பர் வர்த்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்ருதிஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் guys, ish you all.